ரூ. 1500 மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ரூ. 1100 மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா ரூ. 1400 வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கடகராசி நேயர்களுக்கான இந்த பிப்ரவரி மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம். இந்த பிப்ரவரி மாதத்தில் கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது, அவர்களுடைய தொழிலில் முன்னேற்றங்கள் அடைவார்களா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இல்லை சென்ற மாதத்தை போலவே இந்த மாதத்திலும் வேறு ஏதாவது ஆபத்துகள் இருக்குமா, இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரையிலும் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க கடகராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வர இருக்குது அப்படிங்கிறத முன்கூட்டியே அறிந்து அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் தகர்த்திருக்கலாம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பொழுது தான் நான் தினந்தோறும் கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படக்கூடிய கடகராசியினரே, நீங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செயல்படுவதில் வல்லவர். பண வரவுகளும் உங்களுக்கு கூடும். செய்யக்கூடிய காரியத்தில் மன திருப்திகளும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தவர்களுக்காக எந்த ஒரு பொறுப்பையுமே ஏற்காமல் இருப்பது நல்லது. மற்றவர்களுக்காக வீண் அலைச்சல் செலவுகள் செய்ய வேண்டியும் இருக்கும். தொழில் வியாபாரங்கள் திருப்திகரமாக நடந்தாலும் எதிர்பார்த்த லாபங்கள் குறையலாம். வியாபாரங்கள் தொடர்பான பணம் பரிவர்த்தனையில கவனங்கள் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எவ்வளவு உழைத்தாலும் எதிர்பார்த்த பலன்கள் கிடைப்பதில் தாமதங்களும் உண்டாகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் தீரும். ஆனால் வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் வைக்கணும். குடும்பங்கள் சம்பந்தப்பட்ட காரியங்கள் சரிவர நடக்காமல் தடை தாமதங்களும் ஏற்படும். அதேபோல் பிள்ளைகள் நலனுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும். கலைத்துறையினருக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை செய்து முடிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் கவனங்களும் தேவை. பணவரவுகள் திருப்திகரமாகவே உங்களுக்கு இருக்கும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். அவர்கள் மூலம் முன்னேற்றங்களுக்கான உதவிகளும் கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு எதிலும் கூடுதல் கவனங்கள் செலுத்துவது நல்லது. காரிய வெற்றிகளும் கிடைக்கும். பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமைகளும் அதிகப்படும். தடைபட்டு வந்த காரியங்கள் சாதகமாகவே நடந்து முடியும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டங்களும் அதிகரிக்கும். பெண்களுக்கு மன திருப்தியுடன் காரியங்களை செய்து முடிப்பீர்கள். பண வரவுகளும் கூடும். மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றி எடுத்த முடிவுகள் மன திருப்தியை அளிக்கும். அலைச்சலும் உங்களுக்கு அதிகரிக்கும். மேலும் இந்த மாதங்களில் பொருட்களை களவு கொடுக்க நேரிடலாம். உங்களுடைய உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். அறிமுகம் இல்லாதவர்களினுடைய வீட்டில் எதையும் உட்கொள்ள வேண்டாம். நீங்கள் அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்கிறது. தகுந்த வரன் கிடைத்து திருமண ஏற்பாடுகளும் இனிதே நடந்தேறும். வீடு நிலம் மற்றும் வாகனங்களை நீங்கள் வாங்கலாம். தொழிலில் நல்ல லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனாலுமே கவனமுடன் நடந்து கொள்ளுங்கள். போட்டித் தேர்வுகள் சாதகமாகவும் உங்களுக்கு அமையும். சிலர் கல்வி பயில வெளியூருக்கு செல்ல வேண்டியும் வரும். இந்த பிப்ரவரியில் கடகராசிக்காரர்களுக்கு குடும்ப விவகாரங்கள் குழப்பமாகவும் இருக்கும். கடந்த கால மனக்கசப்புகள் அலைமோது. அதேபோல் குடும்பத்தில் விவாதங்கள் மற்றும் தவறான புரிதல்களும் காணப்படலாம். இந்த சூழ்நிலைகளில் உங்களுடைய இயல்பு தன்மைகள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். அன்பானவர்களை புரிந்து கொள்ள முற்படுவீர்கள். உணர்ச்சிகளை நேர்மையாக பகிர்ந்து கொள்வதில் கவனம் செலுத்த வேண்டும். இரக்கமும் பிறருடைய கருத்துக்களை கேட்கக்கூடிய விருப்பத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த மாதம் உங்களுக்கு எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். மருத்துவமனை கட்டணங்கள் தங்களுக்கு அல்லது பார்த்தீங்கன்னா அன்பானவர்களுக்கான மருத்துவ தேவைகள் அல்லது திடீர் பழுது மற்றும் பராமரிப்பு செலவுகளாகவும் இருக்கலாம். வரவு செலவுகளை முன்கூட்டியே திட்டமிட வேண்டும். மற்றும் இந்த நிகழ்வுகளின் நிதி நெருக்கடியை குறைக்க நீங்கள் உங்களுடைய சேமிப்பையும் பயன்படுத்தலாம். இந்த மாதத்தில் வாக்கு வன்மையால் நன்மைகளும் உண்டாகும். செய்யக்கூடிய காரியத்தை சிறப்பாகவும் நேர்மையாகவும் செய்து முடித்து மற்றவர்களிடம் பாராட்டு பெறுவீர்கள். சிலருக்கு உங்களுடைய செல்வாக்கை கண்டு பொறாமையும் உண்டாகலாம். கவனங்கள் தேவை. எதிர்ப்புகளும் விலகும். காரிய தடைகளும் நீங்கும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான பணிகளில் வேகங்களும் பிடிக்கும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கைகளும் கூடும். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் மும்முரமாக நீங்கள் ஈடுபடுவீர்கள். உத்தியோகஸ்தர்கள் வேலை போல இருந்தாலுமே எல்லா பணிகளையும் திறம்பட செய்து முடிப்பார்கள். அதேபோல் பணவரவுகள் உங்களுக்கு திருப்தியை தரும்.
குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருட்களையும் வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையும் நீங்கும். குழந்தைகளால் பெருமைகளும் சேரும். உறவினர்கள் நண்பர்களுடைய மத்தியில மதிப்பும் கூடும். பெண்களுக்கு காரிய தடைகள் நீங்கி எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். வாக்கு உண்மையால் நன்மைகளும் உண்டாகும். கலைத்துறையினருக்கு முன்னேற்றங்கள் சீரான பாதையிலே இருக்கும். எடுத்த பணிகளில் சாதகமான போக்கும் காணப்படும். எதிர்பார்த்த லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கும். பொறுப்புகளும் கூடும். ஆக மொத்தத்தில் திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு மாதம் கூட உங்களுக்கு சொல்லலாம். வெளிநாட்டு பயணங்களும் ஏற்படும். அரசியல் துறையினருக்கு உங்களை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள். மேலிடத்தில் நெருக்கங்களும் அதிகரிக்கும். மேலிடத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வத்தை நீங்கள் காட்டுவீர்கள். மரியாதையும் அந்தஸ்தும் கூடும். மாணவர்கள் படிக்காமல் விட்ட பாடங்களை படிப்பதில் கவனம் செலுத்துவீர்கள். சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபடுவீர்கள். வியாபாரத்தில் திடீர் செலவுகளும் ஏற்படும். எதிர்பார்த்த லாபங்களும் குறையலாம். புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அலைய வேண்டியும் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்கும். மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் அகலும். எதிர்பார்த்த பணி இடமாற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் அடுத்தவர்களால் பிரச்சனைகளும் தீரும். அதேபோல் உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நன்மையை கொடுக்கும். பிள்ளைகளிடம் கவனமாக பேசுவது நல்லது. மனதில் இருந்த சோர்வுகள் நீங்கி உற்சாகங்களும் உண்டாகும். எதிர்பார்த்த தகவல் சாதகமாகவே வரும். பண வரவுகளும் கூடும். உடல் ஆரோக்கியங்களும் பெறும். கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். அதேபோல் வாக்கு உண்மையால் எல்லா நன்மைகளுமே கிடைக்க பெறுவீர்கள். பண வரவுகள் மன திருப்தியை கொடுக்கும். சில காரியங்களை போராடி முடிக்க வேண்டியும் வரும். பிரபலங்களை பகைத்து கொள்ளாதீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாளுங்கள். பழைய கடன் பிரச்சனைகள் அவ்வப்போது உங்களுக்கு மனசை வாட்டும். அதேபோல் ஊர் பொது விவகாரங்களில் உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். உத்தியோகத்திலும் மறைமுக எதிர்ப்புகளும் இடமாற்றங்களும் வரக்கூடும். எனவே அலுவலகத்தில் அதிக பேச்சை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத திடீர் பண வரவுகளும் உண்டு. ஏதோ ஒன்றை இழந்ததை போல இருந்தீர்களே, அந்த நிலை மாறி உற்சாகங்களும் அடைவீர்கள். தீவிரமாக வேலை தேடிக்கொண்டு இருந்தவர்களுக்கு நல்ல வேலைகளும் கிடைக்கும். தற்கால பணியில் இருப்பவர்கள் நிரந்தரமாக்கப்படுவீர்கள். மூத்த சகோதரர் பகையை மறந்து வலிய பேசுவார்கள். அடைகள் இருந்த நகையை மீட்பீர்கள். சித்தர்கள் மகாலினுடைய ஆசைகளும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து கடகராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடலுக்கும் மனதிற்கும் காரகனான சந்திரன், தனபுத்திர காரகனான குருவினுடைய அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் யாவுமே வெற்றியாகும். தொழிலில் முன்னேற்றங்களும் தோன்றும். அதேபோல் உடல்நிலையில் இருந்த சங்கடங்களும் விலகும். சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்தும் உயரும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கையும் உண்டாகும். நீண்ட நாள் எதிர்பார்ப்புகளும் நிறைவேற தொடங்கும். இயந்திர தொழிலில் ஈடுபட்டு வருபவர்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். வாகன பயணத்தில் எப்பொழுதுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு எதிராக சிலர் சதிகள் செய்தாலுமே அவற்றை எல்லாமே முறியடித்து விடக்கூடிய வலிமைகள் உங்களுக்கு உண்டாகும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும். அடிப்படை வசதிகளும் உண்டாகும். பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த சங்கடங்களும் விலக நீங்கும். அதேபோல் பொன்பொருள் சேர்க்கையும் உண்டாகும். மரியாதையும் அதிகரிக்கும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மை. அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கர்மகாரகன் ஆயுள் காரகனான சனி, மனோகாரகனான சந்திரனுடைய அம்சத்தில் பிறந்தக்கூடிய உங்களுக்கு இந்த மாதத்தில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய மாதமாகவும் இருக்கும். அரசு வகையில் எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும். உதவிகளும் உண்டாகும். தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முயற்சிகள் எளிதாகவே வெற்றியாகும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகும். வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்களும் விலகும். பொன்பொருள் சேர்க்கையும் உண்டாகும். பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். தொழிலில் ஆதாயங்களும் அதிகரிக்கும். சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். அரசியலில் ஈடுபட்டு இருப்பவர்களுடைய செல்வாக்கும் உயரும். உங்களுடைய சொல் வார்த்தைகளுக்கு மதிப்புண்டாகும். உங்களுடைய திறமையை மேலிடத்தில் அங்கீகரிப்பார்கள். மனதில் இருந்த குழப்பங்களும் விலக ஆரம்பிக்கும். அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வித்தியகாரகனான புதன், மனோகாரகனான சந்திரனுடைய அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதத்தில் அதிர்ஷ்டமான மாதமாகவும் இருக்கும். ஒவ்வொரு செயலிலுமே திட்டமிட்டு நீங்கள் செயல்படுவீர்கள். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் உங்களுடைய அறிவாற்றலும் வெளிப்படும். வியாபாரத்தில் முன்னேற்றங்களும் உண்டாகும். தொழிலில் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். வழக்குகளால் உண்டான சங்கடங்களும் உங்களுக்கு நீங்கும். குரு பகவானினுடைய பார்வைகள் உங்களுடைய நிலையை உயர்த்தும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடந்தேறும். பொன்பொருள் சேர்க்கையும் உண்டாகும். சிலருக்கு சொத்து சேர்க்கைகளும் ஏற்படும்.
தாயாரினுடைய உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகளும் நீங்கி முன்னேற்றங்களும் தோன்றும். நீங்கள் வெளிநாடு செல்லும் முயற்சியும் வெற்றியாகும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். பெண்களினுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உறவுகளுடன் ஒற்றுமையும் அதிகரிக்கும். மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றங்கள் அடைவார்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.